ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரிப்பதற்கு ஒரு கன்னி பெண் அவசியம். அவர் ஒரு கன்னியின் கருவிலே அவர் உருவாகி இந்த உலகத்தில் பிறக்கணும். அப்போ தான் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்த முடியும். யூத மக்கள் மத்தியில் தேடின போது கன்னி மரியாளை ஆண்டவர் அதற்கென்று ஆயத்தப்படுத்தி இருந்தார். குறித்த காலம் வந்தபோது தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்தினான். தேவதூதனை பார்த்த ஒரு சந்தோஷம் தானே வரும். அது கிருபை பெற்றவளேன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி தானே வரும். ஆனால் சொல்லப்பட்ட செய்தி மரியாளுக்குள்ளே ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தது. இது எப்படி இருக்குமோ, தேவதூதன் திடீர்னு வந்து நிற்கிறாரே என்பதாக. அப்போ ஆண்டவர் தேவதூதனை கொண்டு பேசுகிறார். பயப்படாதே மகளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ ஒரு பெரிய ஊழிய திட்டத்தை நிறைவேற்றப் போகிறாய். இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு இரட்சகரை நீ இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக இருக்க போகிறாய். உனக்கு கிருபை கிடைத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக செய்து முடிக்க வேண்டிய வேலை உண்டு. நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், குடும்பஸ்திரியாக குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் உண்டு. அதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போரும், நான் உனக்கு கிருபை தருகிறேன், நீ பயப்படாதே, நான் உன் மீது கிருபையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாளுக்கு கிருபை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், என் கிருபையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷப்படுங்க. எவ்வளோ பெரிய பணியாக இருக்கட்டுமே. இப்போ மரியாளுக்கு ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றால் உலகம் என்னெல்லாம் பேசும் பாருங்க. கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னார், சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம். ஆனால் ஆண்டவருக்காக அதை ஏற்றுக்கொண்டார்கள் கன்னி மரியாள். அதனால தான் தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தார். நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்க அர்ப்பணிக்கும் போது எதிர்ப்புகள், நிந்தைகள், போராட்டங்கள், பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் வரும். அதை தாங்கி கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார், உங்களுக்கு தருவார். ஏன் பயப்படுறீங்க? தைரியம் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சித்து ஆகட்டும், உமக்காக நான் செய்வேன் ஆண்டவன் ஒப்பு கொடுங்க. கிருபை கொடுத்த நடத்துவார்.